ஸோ ஆங்குலர் ஜேஎஸோட ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பைண்டிங். ஓகேவா? டேட்டா பைண்டிங் அப்படின்னா என்னன்னா, when the data changes its value, the elements that are bound to the data reflect changes automatically. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேரியபிள்குள்ள ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை நம்ம எடுத்து ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் இந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் உடனே இந்த நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிற அந்த இடத்துல அந்த வேல்யூ இம்மீடியட்டாக சேஞ்ச் ஆகும். இதுதான் டேட்டா பைண்டிங். ஸோ நம்ம இந்த டேட்டா பைண்டிங்கை ஒரு சின்ன ஒரு குயிக் எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஹெச்டிஎம்எல் செட்டப் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ ஹெட்டரில் வந்து ஒரு ஆங்குலர் ஜேஎஸோட ஜேஎஸ் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஒரு H1 டேக் இருக்குது. ஸோ அதோட அவுட்புட் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போது என்னோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, ஏதாவது ஒரு யூசர் உள்ளே வந்து அவங்களோட நேமை இந்த இடத்துல டைப் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக இந்த அவங்க டைப் பண்ண அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஹலோ அப்படின்ற அந்த வேர்டுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் ஆகணும். இதுதான் ரெக்குயர்மெண்ட். ஸோ இதை எப்படி ஆங்குலரில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு ஆங்குலர் எப்படி டேட்டாவை பைண்ட் பண்ணுது அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த இடத்துல என்ஜி மாடல் ஈக்குவல்ஸ் டு நேம் அப்படின்னு போட்டுட்டு இந்த வேர்ல்ட் அப்படின்ற வேர்டை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஆங்குலர் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்டா இந்த இடத்துல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த ப்ரௌசருக்கு இது ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் அப்படின்றத ஜஸ்ட் டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல என்ஜி ஆப் அப்படின்றத டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன டைப் பண்ணுறனோ அந்த இடத்துல இமீடியட்டாக அது அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் டேட்டா பைண்டிங். ஓகே, ஸோ என்ன வேணாலும் டைப் பண்ணலாம். இங்கே டைப் பண்ணால் இமீடியட்டாக அது அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போப்பெல்லாம் இந்த என்ஜி மாடல் அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ளே ஒரு வேல்யூ வந்து மாறுதோ அப்போல்லாம் அந்த வேல்யூ இமீடியட்டாக இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் ஆங்குலர் ஜேஎஸ். இப்போது இதே விஷயத்தை நம்ம ஜேக்வரியில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ஜேக்வரிக்கான செட்டப் ஒன்று பண்ணியிருக்கேன். ஹெடரில் ஒரு ஜேக்வரியோட ஜேஎஸ் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல நம்ம இதே வேலையை நம்ம ஜேக்வரியில் அச்சீவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஹெடரில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், ஒரு ஸ்கிரிப்ட் டேக். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே ஃபங்க்ஷன். ஸோ அந்த டாக்குமெண்ட் ரெடி ஆன பிறகு டாம் எலிமெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு அது வாட்ச் பண்ணணும். டாம் எலிமெண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம எது இன்புட் ஏரியா அப்படிங்கிறத நம்ம அதுக்கு டிஃபைன் பண்ணணும். ஸோ இன்புட்டுக்கு நான் ஒரு ஐடி வச்சுக்கிறேன். ஸோ இன்புட் நேம் அப்படின்றது அதோடைய ஐடி. இந்த ஐடியை எடுத்துகிட்டு போய் நான் ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்புட் நேம் அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஒரு ஜேக்வரியோட எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் போட்டுட்டு அந்த ஐடியோட நேம் போடணும். அதுக்கப்புறம் அடுத்து எங்கே நம்ம இந்த இன்புட் நேமை வாங்கி நம்ம எந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ அதோட ஐடி வந்து அவுட்புட் ஏரியா அப்படின்றத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிவிட்டு அதையும் ஒரு வேரியபிளுக்குள்ளே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணும்போது இன்புட் ஏரியா அண்ட் அவுட்புட் ஏரியா, இன்புட் நேம் அண்ட் அவுட்புட் ஏரியா, இது ரெண்டுமே ரெண்டு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. இப்போது எப்பப்பெல்லாம் யூசர் உள்ளே வந்து ஒரு விஷயத்தை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுறாங்களோ அந்த டைமை வந்து நம்ம கெட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? ஸோ இன்புட் நேம் டாட் கீ அப். ஓகே, எப்பப்பெல்லாம் கீ அப் ஆகுதோ, அதாவது கீபோர்டில் ஏதாவது ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நான் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, அவுட்புட் ஏரியா அப்படிங்கிற இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இந்த எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே டெக்ஸ்ட்டை மாற்றும். ஸோ உள்ளே இருக்கிற இந்த ஹலோ வேர்ல்டுன்னு இப்போ எழுதிக்கோம்ல, ஸோ இதை எடுத்துகிட்டு வேற ஒரு டெக்ஸ்ட்டை உள்ளே வைக்கும். என்னன்னு வைக்கும்? ஸோ ஹலோ ஸ்பேஸ் நம்ம என்ன அந்த இன்புட் நேமில் என்ன டைப் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை இதில் வச்சுட்டு அது கூட இன்னொரு எக்ஸ்ப்ளனேட்டரி மார்க் அப்பன் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்புட் டைப்பில் என்னென்னலாம் டைப் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இமீடியட்டாக இந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ சி இந்த இடத்துல இந்த மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்துலையுமே நம்ம ஒரே விஷயத்தை தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு எடுத்துக்கிற எஃபர்ட்டும் இதுக்கு நம்ம பண்ணியிருக்கிற எஃபர்ட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஆங்குலரில் ஒரே ஒரு என்ஜி மாடல் டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நேமை டிஃபைன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பைண்ட் ஆகிடும். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் ஆங்குலரோட ஒரு பவர். ரொம்ப சிம்பிளான லைன்ஸில் இன்பில்டாக டேட்டா பைண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் ஆங்குலருக்குள்ளே இருக்குது. ஸோ பட் இந்த jQuery எக்ஸாம்பிள் யாருக்காவது புரியலனா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக தான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ திஸ் கால்ட் டேட்டா பைண்டிங்.